அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்கள், இன்று இதை செய்தால் உங்களுக்கு பல கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் மீன ராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் சனி பிரதோஷமாக உள்ளது. அதாவது பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிரதோஷ தினத்தில் தான் ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகிறது. இதுவே திரியோதசி திதி சனிக்கிழமையில் வந்தால் அது சனி மகா பிரதோஷமாக மேலும் சிறப்படைகிறது. பிரதோஷ காலமான மாலை 4:30 முதல் 6 மணி வரை சிவாலயத்தில் வலம் வந்து சிவ தரிசித்தால் பல்வேறு புண்ணியங்கள் செய்த பலன்கள் கிடைக்கும். வசதி படைத்தவர்கள் நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது நல்லது. அது மட்டுமில்லாமல் மீனராசினியர்கள் இந்த பிரதோஷ வழிபாடு எப்படி இருப்பது என்று பார்க்கும்போது தினமும் மாலை 3 முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் என்றே குறிப்பிடப்படுகிறது. இதற்கு நித்திய பிரதோஷம் என்று பெயர். திரியோதசி திதி துவங்கியதிலிருந்து உபவாசம் இருந்து சிவநாமங்களை ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். அன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று சிவதரிசனம் செய்த பிறகே உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். மீனராசினியர்கள், இந்த பிரதோஷ விரதம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷ விரதம் சைவ மக்களால் கடைபிடிக்கப்படும் சிவவிரதங்களில் ஒன்று. இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை ஆகிய 2 பட்சங்களிலும் வருகின்ற திரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் 3:45 நாளிகையும் பின் 3:45 நாளிகையும் உள்ள பிரதோஷ காலத்திற்கு சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதமாகும். இந்த பிரதோஷம் அன்று மீனராசினியர்களான நீங்கள் என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது, இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திரைமுறைகளை படிக்க வேண்டும். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் உருகி 5 எழுத்து மந்திரமான நமச்சிவாயா ஓதி வழிபட வேண்டும். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ நேரம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு மாதமும் 13வது தேதியாக வரும் திரியோதசி திதியில் மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான 1.5 மணி நேரத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். இந்த நேரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் பூமிக்கு வந்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை தந்து அருள் செய்வதாக ஐதீகம். இந்த சனி பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷத்தன்று விரதமிருந்து சிவனை வழிபட்டால் 5 ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும். சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதமிருந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள், சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும். அது மட்டுமில்லாமல் தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷங்கள் எல்லாமே விசேஷமானது. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி என்கின்றோம். அதே போல தேய்பிறையில் வரும் சஷ்டியில் விரதம் இருக்கிறோம். தேய்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதியை தான் பிரதோஷ நாள் என்கின்றோம். இந்த பிரதோஷம் எந்த தேதியில் வரும் என்று பார்க்கும்போது, பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிறை காலத்தில் 13வது திதியாக வரும் திரியோதசி திதியே மாத பிரதோஷமாகும். இந்த திதியில் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு செய்வது உத்தம பலன்களை தரும். இந்த ஞாயிறு பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். இதனால் சூரிய பகவான் அருள் நமக்கு கிடைக்கும். இந்த திசையினால் வரும் துன்பங்கள் விலகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அது மட்டுமில்லாமல் சிவனுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி அன்று மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்கும். சிவபெருமானை பொறுத்தவரைக்கும் அவர் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷத்தன்று கறந்த பசும்பால் கொண்டு
கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம். இல்லை என்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன், எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சிப்படுத்தும். இது தவிர தும்பப்பூ மாலை அணிவித்து பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.